ஓகேம்மா. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிராக்ஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். ஃபிராக்ஷன் ஆல்ரெடி உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டீச் பண்ணிடுறேன். ஸோ 4/5 இத ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிராக்ஷனோட மேல இருக்கிற பார்ட் இந்த இது வந்து டிவைசர். இந்த இந்த லைனோட மேல இருக்கிறதுக்கு பேரு நியூமரேட்டர். ஓகேவா? நியூமரேட்டர். ஓகேவா? சிம்பிளா என்ஆர் அப்படின்னு சொல்லலாம். என்ஆர்னா நியூமரேட்டர். அதேபோல இந்த மாரி கீழ இருக்கிற பார்ட்டுக்கு பேர் என்னன்னா, டினாமினேட்டர். சிம்பிளா டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு பேரு நியூமரேட்டர் அண்ட் இந்த பார்ட்டுக்கு பேரு டினாமினேட்டர். மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. இப்போ கிளியரா கேக்குதாடா? இப்போ ஓகே. ஓகே. ஸோ நியூமரேட்டர் மேல இருக்க பார்ட்டுக்கு நியூமரேட்டர் அண்ட் கீழ இருக்க பார்ட்டுக்கு டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத P/Q ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே. ஸோ இந்த ஃபிராக்ஷன்ல நெறைய டைப் இருக்கு. ஓகேவா? ஃபிராக்ஷன்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ நெறைய ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் 3 டைப் இருக்கு. ப்ராப்பர், யூனிட் ஃபிராக்ஷன், யூனிட் ஃபிராக்ஷன் ரைட். யூனிட் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நெக்ஸ்ட் யூனிட் ஃபிராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இதுதான் இம்பார்ட்டன்ட். எது? இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே வந்து அதோட சப்டிவிஷன்ஸ் மாதிரி. சரியா? ஃபிராக்ஷன்ல நெறைய டைப் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இத வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். மீதி எல்லாமே வந்து ரிமைனிங் ஃபுல்லுமே வந்து சும்மா ஒவ்வொரு பிளேஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபிராக்ஷன்னா கீழ இருக்க டினாமினேட்டர் வந்து டினாமினேட்டர் வந்து பெருசா இருக்கும், நியூமரேட்டர் வந்து சிறுசா இருக்கும். இம்ப்ராப்பர்னா நியூமரேட்டர் வந்து பெருசா இருக்கும், டினாமினேட்டர் வந்து சிறுசா இருக்கும். ஓகே. நியூமரேட்டர் அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்னது? நியூமரேட்டர் பெருசா இருக்கும், டினாமினேட்டர் சின்னதா இருக்கும். ஒருவேளை நியூமரேட்டர் பெருசாகி டினாமினேட்டர் சின்னதா இருந்துச்சுன்னா, அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரோட ஒரு ஃபிராக்ஷன் ஒரு ஹோல் நம்பர் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்படி இருந்தா இதுக்கு பேரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, டினாமினேட்டர் வேல்யூ பெருசா இருக்கும். இதோட மீனிங் என்னன்னா, என்னால இந்த டெர்ம டிவைட் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். இப்ப 2வ என்னால 7ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ அதுக்கு பேரு ப்ராப்பரான ஃபிராக்ஷன். இத ஏன் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் வைக்கிறோம்னா, இந்த 7 என்னால 4ஆல டிவைட் பண்ண முடியும். 1 4s are 4 ரிமைனிங் 3. இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன என்னால இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு பேரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அண்ட் தென் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்டின்னா என்னன்னா, ஒரு ஹோல் நம்பர் இந்த இடத்துல ஒரு ஹோல் நம்பர் ஆனா அதுக்கப்புறம் ரிமைண்டர் வச்சு எழுதுறது தான் இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்றேன். சோ இதுல இருந்தே நான் உனக்கு 2 டாபிக் சொல்லிக் குடுத்துருக்கேன். என்னது? ஹவ் டூ கன்வெர்ட் இட் இன்டூ இம்ப்ராப்பர் டூ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் டூ இம்ப்ராப்பர் செய்யலாம். இம்ப்ராப்பர். ஓகேவா? இப்போ 11/4 இருக்கு. இது வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். கரெக்ட்டாடா? இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். என்ன செய்யணும்னா, ரொம்ப சிம்பிள். சோ நமக்கு டினாமினேட்டர்ல இருந்தாலே டிவைசர்ன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த 4 4 ஆல இந்த 11 டிவைட் பண்ணணும். 2 2 4s are 8. 8. அது ரிமைனிங் வந்து 3. 10 ஆகும், அது 0 ஆகும், 3. ஏன் வந்து இந்த டெர்ம்ல நம்ம 3 போடல? அப்படின்னா 3 4s 3 are 12ன்னு போட்டா ஆயிடுது. ஆ. என்னால என்ன பண்ண முடியாது? அது இது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. டிவைட். ஏன்னா இதோட பெரிய நம்பர் ஆயிடுச்சு. லார்ஜஸ்ட் நம்பர். சோ அதனால இத டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப ஹோல் நம்பர் என்னது? 2 அண்ட் ரிமைண்டர் என்னது? 3. 3/4. ஓகே. ஒரே ஒரு செகண்ட் வந்துறேன்டா. ஓகே. சோ இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் குடுக்குறேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தி எனக்கு நம்பர் குடுக்கணும். சரியா? 8 ஓகே. 8/3. 8/3. 5/3. ஓகேடா. வெரி குட்.
ஸோ இப்ப என்ன பார்த்தோம்னா, இம்ப்ராப்பர் டூ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இன்டூ இம்ப்ராப்பர் பார்க்க போறோம். 7 So 3/5. simple. ஸோ ஓகேவா? நான் நான் பண்ணேன், டீச் நான் பண்ணேன், பண்றேன். நான் அதுக்கப்புறம் பண்ணேன். வெயிட். நான் டீச் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நீ தனியா உனக்கு சம் குடுக்குறேன். நீ சால்வ் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹோல் நம்பரையும் இந்த டிவைஸரையும் மல்டிப்ளை பண்றோம். 7 5s ஆர் 35. அதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர ஆட் பண்றோம். 38. ஓகேவா? 7 5s ஆர் 35. 3 ரிமைண்டர் ஆட் பண்ணோம். 38. 38 எதால டிவைட் பண்ணணும்? 5. ஸோ டினாமினேட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகாது. அப்படியே தான் வரும். இது ஆக்சுவலா எப்படி வந்துச்சுன்னா, நம்ம 38 5ஆல டிவைட் பண்றோம். 7 5s ஆர் 35 ரிமைனிங் 2. ஓகேவா? அத வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கோம். 35 ரிமைண்டர் 3. ஸோ என்ன பண்றோம்? இது 2யும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப அதுக்கப்புறம் 3ய சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ இந்த லாஜிக் படி தான் இது வருது. ஓகேவா? ஸோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்ன பண்றோம்? ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் எடுத்து மல்டிப்ளை பண்றோம். தென் மேல இருக்க நியூமரேட்டர் வேல்யூவ ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி. உனக்கான சம் குடுக்குறேன். நீ சால்வ் பண்ணு. 4 6/8 6/7 சால்வ் பண்ணுமா? Incoming. ஓகே. போறோம் அப்படி. என்ன பார்க்குறோம்னா, நம்ம என்னென்ன ப்ராப் ஃபிராக்ஸ் சாரி ஃபிராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பார்த்துட்டோம். 3மே தரோவாயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஃபிராக்ஷன் அப்படின்றது என்ன? இப்போ நீ வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபிராக்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்லு. அதை யூனிட் ஒவ்வொன்னா ஃபிராக்ஷன்னா 1ங்க. டினாமினேட்டர் வந்து 1. வெரி குட். டினாமினேட்டர் ஒண்ணா இருக்காது. நியூமரேட்டர் ஒண்ணா இருக்கும். நியூமரேட்டர் 1. இதுதான் யூனிட் ஃபிராக்ஷன். என்ன நம்பர் வேணா டினாமினேட்டர்ல இருக்கலாம். பட் ஆனா நியூமரேட்டர் ஒண்ணா இருக்கும். இதுதான் யூனிட் ஃபிராக்ஷன்னு சொல்றோம். வேறடா? Unlike fraction, like fraction. ஓகே. அன்லைக் ஃபிராக்ஷன் அண்ட் லைக் ஃபிராக்ஷன். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். லைக் அண்ட் அன்லைக். இப்ப பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் லைக் அண்ட் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ். லைக் ஃபிராக்ஷன்னா என்ன? அன்லைக் ஃபிராக்ஷன்னா என்ன? அப்படின்னா, நம்மளோட டெர்ம் வந்து நியூமரேட்டர்ல ஒரு வேல்யூவும், டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூவும் இருக்கு. இது ஒரு ஃபிராக்ஷன். இதே போல இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. இந்த ஃபிராக்ஷனோட நியூமரேட்டர் எப்படி வேணா இருக்கலாம். நோ இஷ்யூஸ் பிரச்சனை இல்ல. ஆனா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு லைக் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா குடுக்குறேன். ஆ இது ஒரு பீட்ஸா வச்சுக்கலாம். இந்த பீட்ஸா வந்து நம்ம கட் பண்றோம். 4 வச்சுக்கலாமா? 4 வச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். லைட்லியா இருக்குல்ல, அதனால ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி சொல்லல. ஆக்சுவலா என்னன்னா, எத்தன பார்ட் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட நான் கொண்டு வரேன். ஸோ இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. ஸோ இங்க வந்து 3 மார்க் பண்றோம். அண்ட் இங்க ஒரு இது மார்க் பண்றோம். அப்ப நம்ம இத கவுண்டிங்கா எடுக்கிறப்போ 1, 2, 3 இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ இங்க 1 இருக்கு. ஸோ இதுதான் இதோட லார்ஜர் அப்படின்னு ஈஸியா பார்த்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஒருவேள இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, டினாமினேட்டர் டெர்ம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது என்னது? ஒரு டெர்ம நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்றேன். 1 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நான் மார்க் பண்றேன். இதோட 1ம், இதோட 2ம் ஈக்குவலா இருக்குமா? பெருசா இருக்குமா? ம். இது 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 கரெக்ட்டாடா? 2 லார்ஜ் தான். ஆனா இதோட கம்பேர் பண்றப்ப இது லார்ஜா? இல்ல. இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, இது வந்து ஃபிராக்ஷன் வந்து இம்ப்ராப்பரா இருக்கு. இம்ப்ராப்பரா இருக்கும்போது இம்ப்ராப்பர் கிடையாது. அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்கு. டினாமினேட்டர் டிஃபரண்டா இருக்கு. அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ண முடியாது. வி கேனாட் கம்பேர் திஸ். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டெர்ம லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? ஏன் நம்ம லைக் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் ஆ. பண்றோம்னு புரியுதா? ஓகே. சோ அதனால தான் நம்ம டினாமினேட்டர் தான் பார்ட்ஸ். எத்தன பார்ட்ஸ், ஹவ் மெனி பார்ட்ஸ் அப்படின்றது டினாமினேட்டர். சோ அதுல ஷேடட் ரீஜியன் வந்து நியூமரேட்டர். சோ டோட்டல் பார்ட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கும். நம்ம ஷேட் பண்றது வந்து நியூமரேட்டர்ல வரும். ஓகேவா? சோ அதனால தான் என்னது லைக் ஃபிராக்ஷன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். டிஃபரண்டா இருந்தா அதுக்கு பேரு அன்லைக் ஃபிராக்ஷன். ஓகேவா? சோ ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். தென் என்னது? அன்லைக் ஃபிராக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆ வேற என்ன ஃபிராக்ஷன்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னா என்ன? அப்படின்னா, ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ 1/2. அடுத்து இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. 3/6. ஸோ இத பார்க்கறதுக்கு நம்பர் வைஸ் பார்த்தோம்னா டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆனா, இது கிராஸ் 2மே மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ம். இது சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இது லைக்கா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஐடியான்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது ஈக்குவல் 1 × 6, 3 × 2, 6 6. ஸோ 6 இது வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். ஸோ ஒரு ஃபிராக்ஷன் ஈக்குவலன்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன ஐடியா அப்படின்னா, ஜஸ்ட் என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதுதான் என்னது? ஐடியா. ஸோ ஆனா ஒரிஜினலா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. அது என்னன்னு கேட்போமா? 1/2 இருக்கு, 3/6 இருக்கு. நம்பர் சேம். சாரி நம்பர் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2, இங்க 6 இருக்கு. நம்பர் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆனா என்னது? ஆன்ஸர் வைஸ் இது 2 ஈக்குவல். ஓகேவா? 1/2வும் 2/4 3/6 10/20. ஸோ இது எல்லாமே ஈக்குவல். ஈக்குவலன்ட். ஏன் ஈக்குவல்? எல்லாமே ஒரே நம்பர் இருந்தா ஈக்குவல்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நம்பர்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஆனா ஆன்ஸர் என்னது? சேம். அதனால தான் இத ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னு சொல்றாங்க. இது எப்படி ஈக்குவலா வரும்னா, சிம்ப்ளிஃபை பண்ணா ஈக்குவலா வந்துரும். 1/2. ஸோ எத கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்னது? 1/2 தான் வரும். ஓகேவா? இததான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவாடா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜிசிடி. அதாவது ஹெச்சிஎஃப். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிசிடி, ஹெச்சிஎஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? இப்போ ஒரு நம்பர் இருக்கு. 10 இருக்கு, 15 இருக்கு. இதோட ஜிசிடி என்ன? அப்படின்னா 2மே காமனா எந்த டேபிள்ல டிவைட் ஆகும்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். 2மே காமனா டிவைட் ஆகுற நம்பர வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 5 அப்படின்னா 10 வந்து 5ல 2 டைம்ஸ் இருக்கு. 15 வந்து 5ல 3 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 2. 1 டைம் இருக்கு. 3 வந்து நமக்கு டேபிள் சொல்ல முடியாது. சாரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஹெச்சிஎஃப்னா இதோட ஸ்டாப் பண்ணிடணும். எல்சிஎம்னா தான் என்ன பண்ணணும்? கன்டின்யூ பண்ணணும். ஹெச்சிஎஃப்னா என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5 இந்த 2 நம்பரையுமே டிவைட் பண்ணணும். ஒருவேளை நான் இப்ப 2 போட்டேன் அப்படின்னா, இந்த மாரி நீ சால்வ் பண்ணேன்னா, 10ன்னு நீ சொன்னேன்னா, 10 10 டிவைட் பண்ணும். ஆனா 15 10 டிவைட் பண்ண முடியாது. ரிமைண்டர் வரும். அப்ப இது வந்து என்னது? ஹெச்சிஎஃப் கிடையாது. அதனால தான் நமக்கு என்ன பண்றோம்னா, 2 நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பரா சூஸ் பண்ணி எழுதுறோம். குட்டி குட்டி நம்பரா எழுதுறோம். எல்சிஎம் நம்பரா எழுதுறோம். எதுக்காக நம்ம இங்க இருக்க நம்பர் பிரைம் நம்பர சூஸ் பண்றோம் அப்படின்னா, 2யுமே டிவைட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் நம்பர ஒருவேளை நான் எடுத்தோனே 10 டேபிள் எழுதுறேன்னா, 1 டைம்ஸ் ஆர் 10ன்ற மாரி வந்துரும். அப்ப தப்பாயிரும் ஆன்ஸர். எதுக்காக 5 சூஸ் பண்றேன்? பிரைம் நம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு என்னது? மிஸ்டேக் இல்லாம வரும். புரிஞ்சுதா? ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன பண்றோம்? 10 அண்ட் 15னா 2க்கும் காமன் டிவைசர் எதுவோ அத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி, அந்த நம்பரால நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் காமன் டிவைசர் இருக்கான்னு செக் பண்ணணும். இல்ல அப்படின்னா அதோட குவிட் பண்ணிட்டு, ஹெச்சிஎஃப் ஈக்குவல் போட்டு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க மல்டிப்ளிகேஷன்ல என்ன நம்பர்ஸ் வருதோ அத ஆன்ஸரா எழுதிக்கோங்க. ஓகேவா? இது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்க்கு இன்னொரு ஐடியாவும் இருக்கு. இப்போ 10ன்னா 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2, 5, 10. 15க்கு 1, 2, 5, 10. 1, 3, 5, 15. ஃபேக்டர்ஸ் 10ன்னா 10ஓட ஃபேக்டர்ஸ், 15னா 15ஓட ஃபேக்டர்ஸ். இப்ப இந்த ஃபேக்டர்ஸ்ல எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும். 1 காமனா இருக்கு. 5 காமனா இருக்கு. அவ்வளோதான். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் என்னது? ஹையஸ்ட் ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். கிரேட்டஸ்ட் ஜிசிடி. நேம் எக்ஸ்பிளனேஷன் ஹெச்சிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 1, 5 இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இது 2ல எது ஹையஸ்ட்டா இருக்கு? 5. அதனால தான் HCF = 5ன்னு சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ்மா.
சரியா? உங்களுக்கு தேவையான நாலேட்ஜ் அப்டின்னா என்னன்னா, ஜஸ்ட் 2 நம்பர் குடுத்தா HCF கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். இப்ப 8க்கும் 16க்கும் HCF என்ன? 2. 4 2s are 8, 8 2s are 16. Again 2. 2 2s are 4, 4 2s are 8. Again 2. 1 2s are 2, 2 2s are 4. இது 2 நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இல்ல. அதனால இத குவிட் பண்ணிட்டு இத மட்டும் மல்டிப்ளை பண்றோம். HCF equal to 2 into 2 into 2 that is 8. ஓகேவா? புரியுதாடா? அப்ப HCF புரிஞ்சதா? GCD HCF புரிஞ்சதா? பாப்பா இருக்கே இல்லையா? GCDனா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே. இப்போ LCMனா என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? LCM. GCD மாதிரி தான் கிட்டத்தட்ட LCMமும் இருக்கு. இப்ப 10க்கும் 15க்கும் LCM என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப 5 டேபிள் பார்க்குறோம். 2 5s are 10, 3 5s are 15. இதோட ஸ்டாப் பண்ணா HCF. இதுக்கப்புறமும் எடுத்து இது 2ல ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப இதுல ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 1, 3 அப்படி எழுதிக்கலாம். 3, 1, 1. ஸோ இந்த லாஸ்ட் 1, 1 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இதை எடுத்து என்ன பண்றோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 5 into 2 into 3. That is 3 5s are 15, 15 2s are 30. 30 தான் LCM வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்ப நான் உனக்கு 2 நம்பர்ஸ் குடுக்குறேன். நீ எனக்கு HCF அண்ட் LCM 2மே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். சரியா? 16 and 24. ஓகே. இதோட HCF அண்ட் வேணும் அண்ட் LCM வேணும். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லு. LCM 48ஆ? ஓகே. HCF வந்து 8. வெரி குட். அவ்வளவுதான்டா. சூப்பர். ஓகே. இப்ப நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்கறோம் அப்படின்னா, கன்வர்ஷன். கம்பேரிங் ஃபிராக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. சரியா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்வெர்ட் ஃபிராக்ஷன் பார்க்க போறோம். மேம் அதான் கன்வர்ஷன் பார்த்துட்டோம். கன்வர்ஷன் இல்ல, கன்வெர்ட். ஓகே. என்ன கன்வெர்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு 4/8ன்னு இருக்கு. ஆனா என்னோட டினாமினேட்டர் 8 இல்ல. எனக்கு 16 வரணும். புரியுதா? என்னோட டினாமினேட்டர் 8 இருக்கு. ஆனா எனக்கு என்ன வேணும்? 16 வேணும். என்ன பண்ணலாம்? அப்படின்னா டினாமினேட்டர் 8/16. சோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். சோ எனக்கு 8 எப்போ 16 ஆகும்னா 2 8s are 16. 2 ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். சோ 2 4s are 8, 2 8s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே 4/8 எனக்கு டினாமினேட்டர் 12 வரணும். ஏதாவது சான்சஸ் இருக்கா? இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். 1/ல 12 divided by 12. டினாமினேட்டர் 12 இருக்கும். நான் சொல்றேன். இத ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்ப்ளிஃபைடு டெர்மா மாத்தணும். அது என்ன சிம்ப்ளிஃபைடு டெர்ம் அப்படின்னா, 4/8 சேம் நம்பரால டிவைட் பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2. 2/4. சோ அகைன் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? வெரி குட். காமன் ஃபேக்டர் ரெண்டுக்குமே திருப்பி இருக்கு. 1/2. 1/2. சோ ஃபைனல் ஆன்சர் 1/2. இப்போ இந்த 1/2 என்னால 12ஆ சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியும். 6ஆல மல்டிப்ளை. வெரி குட். சோ அந்த எப்படி இந்த மாரி நம்ம டைரக்ட்டா மல்டிப்ளை பண்ண முடியாத நேரத்துல, இந்த மாரி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு, ஃபைனலா நம்மனால இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகேவாப்பா?
ஓகே, சூப்பர். ஓகேடா. இப்போ நம்ம அடிஷன்குள்ள போலாம். ஓகே. ஸோ அடிஷன்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான அது என்னன்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட். 4/5 சேமா இருக்கிறது. என்னடா? டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா அது ஈஸியா இருக்கும். அதே இல்ல, டினாமினேட்டர் இல்ல. டிஃபரெண்ட் ஆச்சுன்னா அதான் கண்டுபிடிச்சு ஓகே. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 7/5 பிளஸ் 3/5. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 நியூமரேட்டர்ல 10 வரும். ஓகேவா? இதுதான் லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் டேர்ம்ஸ் ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லைக் டேர்ம்ஸ் ரெண்டும் சேமா லைக் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸிலி என்னது ஆட் பண்ண முடியும் நம்மளால. we have to add it. ஸோ ஒருவேளை 2 நம்பர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர்ஸும் இல்ல. ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா காமன் ஃபேக்டர்ஸுமே இல்ல அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் போறப்ப நிறைய எத்தனை மெத்தட் இருந்தாலும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன மெத்தட் அப்படின்னா சிம்பிள். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதி அதோட ஆப்போசிட்ல இருக்க நம்பரால கிராஸா மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் நெக்ஸ்ட் நம்பர் இன்டு 5 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 21 பிளஸ் 35 டிவைடட் பை 15. ஸோ இங்க என்ன வரும்? 46 divided by 15. 56 divided by 15. ஓகேவா? மாமி இவ்வளவு நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு எல்சிஎம் இதுதானே? எல்சிஎம் நீ செய்யறதா இங்க சொல்றோம். எல்சிஎம் என்ன கான்செப்ட்? இப்ப இதுல எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்ப எல்சிஎம் கான்செப்ட் கொண்டு வரலாம். கண்டுபிடிச்சு வெயிட் பண்ண 2 7/5 plus 7/3. LCM of 5 and 3 equal to 15. 15 என்ன பண்ணும்? 7/5 into 3. 3 ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். 21/15. அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் 7/3. டினாமினேட்டர் என்ன ஆகணும்? 15 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். 35/15. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணும். 21/15 plus 35/15. இப்ப ஆட் பண்ணா 56/15. ஓகே, இது ரெண்டும் சேம் தானே? அதே ப்ரொசீஜர் என்ன பண்ணிருக்கோம்? ஒண்ணுமே இல்ல. இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிற டைம் சேவிங் ஒண்ணு. ரெண்டாவது தனித்தனியா செப்பரேட்டா எடுத்து மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா ஒரே டைமிங்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. எல்சிஎம் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது வந்து உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்ன ஐடியாக்காக கொடுத்தேன். அது உங்களோட ஃபியூச்சர்ல தான் யூஸ் ஆகும். இப்ப நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும். எல்சிஎம் கான்செப்ட். எல்சிஎம் கான்செப்ட் என்னது? டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கும் போது எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த எல்சிஎம் வேல்யூ டினாமினேட்டர் வர்ற மாதிரி அதை கன்வெர்ட் பண்றோம். ஸோ 15 அப்படின்னா 5 into 3 3/3 மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் தென் என்ன பண்றோம்? 5. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்கும், நியூமரேட்டர் சேர்ந்து ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? ஓகே. இப்ப நான் உனக்கு ஒரு சம் ரேண்டமா கொடுக்குறேன். நீ சால்வ் பண்ணு. எல்சிஎம் கண்டுபிடி. சரியா? 7/10 plus 5/15. ஸோ இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லுமா? ஃபிராக்ஷன் ஆன்சர் பண்ணு. ஓகே, உன்னோட ஆன்சர் 31/30. செக் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் வந்து 30. ஓகேவா? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எவ்வளோனா 5 டேபிள் போடுறோம். 2 5s 10, 3 5s 15. 2 3s 6. அதெல்லாம் மாத்த வேணாம். எல்சிஎம் 60. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இப்போ சாரி 30 தான் எல்சிஎம். 30னா 3 ஆல நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்பதான் டினாமினேட்டர் 30 வரும். அதே போல இந்த சம்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இங்க டினாமினேட்டர் இதுவும் 30 ஆயிடும், இதுவும் 30 ஆயிடும். அப்ப இந்த நியூமரேட்டர் என்னன்னா 21/30 அண்ட் இந்த நியூமரேட்டர் 10/30.
ஸோ 2யும் ஆட் பண்ணா 31/30. வெரி குட். கரெக்ட். ஸோ அதே போல இதையும் செக் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியாடா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். சால்வ் பண்ணுமா. பண்ற கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். 15 and 18. எல்சிஎம் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டுமே என்ன டேபிள் வரும்னா 3 டேபிள் வரும். 5 3s are 15, 6 3s are 18. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இல்ல. அதனால பிரைம் நம்பர் என்னன்னா 5 தான் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் போறேன் தென் 6. ஸோ எதுவுமே இல்ல. இங்க 1 தான் இருக்கு. அதனால இங்க 6 டேபிள் போடுறேன். வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம 6 போடக்கூடாது. எதுவுமே இல்லாதனால 6 போட்டிருக்கு. இப்ப எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 6 5s are 30, 30 3s are 90. எல்சிஎம் 90. இப்போ இந்த 15/18 நம்ம 90 கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணும்? 8 இருக்கு. 5 8s are 40. அப்போ 5 டேபிள் செக் பண்ணலாம். செக் பண்ணணும்னு தான் சொல்றேன். ஆன்சர்னு சொல்லல. சோ நம்ம செக் பண்ணணும். 18 5 ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 5 8s are 40, 1 5s are 5, 5 plus 4 90, 90 எல்சிஎம் வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இதே 5 டேபிளால இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 75. நெக்ஸ்ட் 21/15. ஸோ அதே போல நெக்ஸ்ட் எந்த டேபிள் சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு 5 இருக்கு. லாஸ்ட்ல வந்து 0 வருது. அப்ப ஈவன் டேபிள்ஸ் தான் வரும். 2 15s are 30, 4 15s are 60, 6 15s are 90. அதாவது 15 டேபிள் 6 டைம்ஸ் போறேன். 5 6 are 30. 1 6 are 6, 6 3s are 9, 90. அப்ப 6 டேபிள். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 6 டேபிள். 1 6 are 6, 2 6 are 12. அதாவது 21 6 ஆல நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1 6 are 6, 2 6 are 12, 126. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். 15/18க்கு பதிலா we replace it 75/90. And then 126/90. 201. வெரி குட். 201. நீ கேர்லெஸ் மிஸ்டேக் 101ன்னு எழுதிட்டு. கரெக்டா? ஓகேடா சூப்பர். நம்ம எல்சிஎம் பார்த்துட்டோம். நம்பர் லைன் இல்லையே. நம்பர் லைன் இல்ல. பட் ஆனா உன்னோட ஃபிராக்ஷன் டாபிக்ல இருக்கு. உனக்கு போர்ஷன்ல இல்லாம இருக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கோ தப்பு கிடையாது. ஸோ 0 1 2 -1 and -2. இப்போ இதுதான் நம்பர் லைன். இந்த 0க்கும் 1க்கும் இன் பிட்வீன்ல ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு. சரியா? இப்போ இத ஃபிராக்ஷனா நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா இப்போ இங்க வந்து 1/2 போடுறோம். ஏன்னா இங்க 2 பார்ட் தான் இருக்கு. ஓகேவா? சோ 2 பார்ட் அப்படின்னா டினாமினேட்டர்ல 2 அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் வந்து 2/2ன்னு போடுவோம். கேன்சல் பண்ணா ஆன்சர் வரும். சோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் எப்ப சேமா இருக்கோ அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த டேர்ம் வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கும். இப்ப எனக்கு இப்ப 5/6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 0க்கும் 1க்கும் நடுவுல 6 பார்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6. புரியுதா? அதாவது 6 அப்படின்னா இன் பிட்வீன்ல 5 நம்பர்ஸ் இருக்கும். 1/6, 2/6, 3/6, 4/6, 5/6. ஃபைனலா இந்த 1 தான் 6/6ன்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ 5/6 எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இதுதான் 5/6க்கான பிளேஸ். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நம்பர் லைன்ல என்ன கேட்டாலும் நம்மளால எழுத தெரியணும். என்ன சொல்லலாம்? 2/7 வச்சுக்கலாம். 2/7 அர்த்தம் 7 பார்ட் இருக்கு. அதாவது இன் பிட்வீன்ல 6 லைன்ஸ் இருக்கணும். 7னா 6 ஒன்னு லெஸ் பண்ணி எழுதிக்கணும். 1 2 3 4 5 6. 7 வந்து இந்த பிளேஸ்ல வரும். 7/7 that is 1. இங்க என்னது 0. 2/7 செகண்ட் பிளேஸ். இது 1/7 இது 2/7. 2/7. ஓகே. ஒருவேளை இங்க 4 2/7ன்னு போட்டா என்ன செய்யணும்? அப்படின்னா நம்பர் லைன்ல 0 1 2 3 4 4க்கு அடுத்து நெக்ஸ்ட் 5. 4க்கும் 5க்கும் நடுவுல 7 லைன்ஸ். 1 2 3 4 5 6. 2/7 இந்த பிளேஸ். இதுதான் 4 2/7 அர்த்தம். இந்த பிளேஸ் தான் 4 2/7. புரியுதா நம்பர் லைன்?
ஓகேடா. சரி. இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் புரியலையா? டவுட் இருக்கா? டவுட் இருக்காம்மா? என்ன டவுட்மா? திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன். ஓகே. அதாவது 5/7 அப்படின்னா நம்பர் லைனை எப்படி பிளாட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 0 பிளாட் பண்ணிக்கோ. அதுக்கடுத்து 1 பிளாட் பண்ணிக்கோ. வெறும் 5/7 வெறும் ஃபிராக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா, இம்ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது ப்ராப்பரான ஃபிராக்ஷன். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா, டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மா 0ல இருந்து 1க்குள்ள இருக்கிற டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 7 இருந்தா 7 பார்ட் வேணும். அப்ப என்ன பண்ணணும்னா 0க்கும் 1க்கும் இன் பிட்வீன்ல 6 லைன்ஸ் டிரா பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 லைன்ஸ் டிரா பண்ணா இந்த நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும்னா 1/7, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7, ஃபைனல்ல 7/7. 7/7 என்ன அர்த்தம்? 1 தான் அர்த்தம். 1 தான் நம்ம என்ன பண்றோம்? 7/7 எழுதியிருக்கோம். இப்போ இந்த 5/7 எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, எங்க 5/7 இருக்கோ அந்த பிளேஸ்ல டாட் வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி 5/7 எழுதினா போதும். புரியுதா? இன்னும் சிம்பிளா சொல்றேன். நம்பர் லைன் எனக்கு 2/3 வேணும். 2/3 எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்பர் லைன்ல ஃபர்ஸ்ட் 0 மார்க் பண்றோம். தென் 1 மார்க் பண்றோம். 3 பார்ட்ஸ் அப்படின்னா 1, 2, ஃபைனல் 3. 3னா 1 லெஸ் பண்ணிக்கணும். என்ன நம்பர் டினாமினேட்டர் இருக்கோ அதோட 1 லெஸ் பண்ணிக்கணும். 2. இப்ப 2/3 எங்க இருக்கு? 1/3, 2/3, திஸ் இஸ் 3/3. 1. சோ இதுதான் என்னது 2/3க்கான பிளேஸ். ஓகேவா? ஓகேவா? ஓகேடா சூப்பர். சோ இப்ப நம்ம அடிஷன் பார்த்துட்டோம். இப்போ ஃபிராக்ஷன் நம்பர் லைன் பார்த்துட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அப்படியே பார்த்துருவோம். சரியா? இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பேசிக் மாதிரி பார்க்குறோம். இத பார்த்து முடிச்சுட்டு இன் டெப்த்தா உன்னோட புக்ல இருக்க சம்ஸ ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4/5 இன்டு 7/5. அடிஷன் மாதிரி நம்ம எதையுமே பார்க்கணும்னு அவசியம் இல்ல. என்ன பண்றோம்? என்ன ஃபிராக்ஷனா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஃபிராக்ஷன், ப்ராப்பர் ஃபிராக்ஷனும், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனும் இருக்கணும். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கக்கூடாது. சரியா? ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு, ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் நியூமரேட்டர் இன்டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 2/6 இன்டு 5/4 இருக்கு. இங்க 5 வச்சுக்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். 2 இன்டு 5 10, 5 4s are 20. ஃபைனலா என்ன பண்ணணும்? இதை சிம்பிளிஃபைடு டேர்மா மாத்தணும். 0 0 கட் பண்ணிடலாம். 1/2. புரிஞ்சுதா? இது இவ்வளவுதான் மல்டிப்ளிகேஷன். சரியா? சரி எனக்கு தெரிஞ்சு ஓகே. டிவிஷன்லாம் வேணாம். அப்புறம் பார்த்துக்கலாம். டேர்ம் வைஸ் நம்ம பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்ல புரிஞ்சதாடா? ஓகே. இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லு பார்க்கலாம்.